வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி இந்த கேக் செஞ்சுருக்கேன்னா, கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கேங்க. வழக்கமாக மைதா மாவு வச்சு தான் கேக் செய்வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை மாவில் செய்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையாலே ஒரு கேக் செஞ்சு தரதுனா ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டான டேஸ்டியான கேக் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 3/4 கப் பவுடர் சுகரை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அது 3/4 கப். கூடவே காய்ச்சாத பால் 1/2 கப், 1/2 கப் தண்ணீர், 1/2 கப் உருக்கின வெண்ணெய். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வர போல் ஒரு கலந்து விட்டாலே போதும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டுனா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். லைட்டாக ஒரு எல்லோ கலரில் ஃபேட் ஆகும். எல்லோ கலர் லைட்டாக ஃபேட் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோதுமை மாவு சேர்க்கணும். இது 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த கோதுமை மாவு கூடவே கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா கலக்கணும். தண்ணியாட்டமும் வந்துடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் வந்துடக்கூடாது. அந்த பதத்துக்கு கரெக்டான ஒரு நல்ல பதம் பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. தண்ணியாட்டம் போயிடுச்சுன்னா கூடவே 1 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க பதம். இப்போ இந்த பாத்திரத்தில் தாங்க நான் கேக் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு ஓரங்கள் எல்லாம் ஒட்டுறாப்பில் பார்த்துக்கோங்க. மீதி கோதுமை மாவு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கொட்டிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க கேக் பேட்டரை எல்லாத்தையும் இதில் கொட்டி எடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஸ்டவ்வுக்கு போவோம். ஸ்டவ்வில் ஏற்கனவே நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை வச்சு நான் சூடு பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாண்டோ இல்லை எதனா ஒரு மூடியோ வச்சுக்கோங்க, ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேக் பேட்டரை ஊற்றிருக்க பாத்திரத்தை இந்த மூடி மேலே வச்சு ப்ளேஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சூடாகட்டும். இந்த பாத்திரத்தோட சூட்லேயே நம்ம கேக்கெல்லாம் பேக் ஆகி சூப்பராக உள்ளுக்குள்ளார எல்லாம் நல்லா வெந்து ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கேக் வெந்துடுச்சா வேகலையான்னு சொல்லிட்டு, ஒரு வேளை வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட சூடாக விடுங்க. இப்போ டூத்பிக் வச்சு செக் பண்ணலாம். டூத்பிக்கில் எதுவுமே ஒட்டலை. டூத்பிக்கோ இல்லை கத்தியோ எது வேணாலும் வச்சு செக் பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ ஒட்டாமல் வந்திருக்கிறதால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலேருந்து எடுத்துடுறேன். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சூடு ஆறிட்டோன்னே இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் கத்தி வச்சு லைட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு கவுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் நல்லா தட்டி விட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், கேக் சூப்பராக அழகாக ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு. பாத்திரத்துலேயும் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். தீயில எதுவுமே பண்ணலை. எவ்வளோ சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுவும் கோதுமை மாவு வச்சு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.